வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஆ சென்னை போலீஸ் மியூசியம் நம்ம எக்மோர்ல இருக்குது. ஆ குழந்தைங்க வீட்ல இருந்தாங்கன்னா, கண்டிப்பா அவங்கள கூட்டிட்டு போய் விசிட் பண்ணுங்க இந்த பிளேஸ. ஒரு 1 டூ 2 ஹவர்ஸ்ல நீங்க வந்து மொத்த இடத்தையும் கவர் பண்ணிரலாம். அவங்களுக்கு வந்து போலீஸ பத்தியும், ஆ ஹிஸ்ட்ரி பத்தியும் கொஞ்சம் எஜுகேட் பண்ணது மாதிரி இருக்கும். நமக்கும் வந்து நெறைய விஷயங்கள் தெரிஞ்ச மாதிரி இருக்கும். ஸோ கண்டிப்பா இந்த பிளேஸ நீங்க விசிட் பண்ணுங்க. உள்ள வந்து இந்த பிரிட்டிஷ் காலத்தில கட்டின பில்டிங்கே வந்து உங்கள அழகா வரவேற்குது. ஆ நீங்க டிக்கெட்ஸ்லாம் வந்து ரொம்ப நார்மலான பிரைஸ் தான். அடல்ட்டுக்கு ₹10ம், சைல்டுக்கு ₹5ம் தான் சார்ஜ் பண்றாங்க. நீங்க உள்ள ஃபோட்டோஸ் எடுக்கணும்னா வந்து இந்த மாடல் ஜெயிலு, ஸ்வாட் சேர்லாம் இருக்குது. அதில நீங்க ஃபோட்டோஸ் எடுக்கணும்னா மட்டும் ₹20 சார்ஜ் பண்றாங்க. ரொம்ப கம்மியான பட்ஜெட்டு பிரைஸ் தான் இது. ஸோ நீங்க அ என்ட்ரன்ஸுக்கு வந்துட்டீங்கன்னா வந்து உங்கள வந்து பிளைமவுத் கார் தான் வந்து ஃபர்ஸ்ட்டு வெல்கம் பண்ணும். அந்த கார் வந்து அவ்வளோ பிரம்மாண்டமா இருக்குது. நம்ம பழைய படங்கள்ல பார்த்துருப்போம். பழைய சிவாஜி, எம்ஜிஆர் படங்கள்லலாம் பார்த்துருப்போம். ரொம்ப அந்த டைம்ல 60ஸ்லன்னு நெனைக்கிறேன். ரொம்ப ஃபேமஸான காரு. அது அவ்வளோ பெருசா இருக்கும். சூப்பரா இருந்துச்சு. அத பார்த்துட்டு நம்ம நேரா உள்ள வந்தோன்னா, சைக்கிள் வச்சிருக்கிறாங்க. அந்த காலத்து சைக்கிளு. சைக்கிள்லயே கன்னு, அப்புறம் வந்து பழைய மாடல் புல்லட்டு, அப்புறம் வந்து கோஸ்டல் வெஹிக்கிள், சஃபாரி இது எல்லாம் பார்க்க நல்லா தான் இருந்தது. அத தாண்டி உள்ள வந்துட்டோம்னா தான் வந்து நெறைய சர்ப்ரைசிங்கான விஷயங்கள்லாம் உள்ள இருக்குது. ரொம்ப அந்த காலத்துல யூஸ் பண்ண ப்ராடக்ட்ஸு, அ ஃப் அப்புறம் வந்து நெறைய ஃபோட்டோகிராஃப்ஸு எல்லாமே உள்ள வச்சிருக்கிறாங்க. பைனாகுலர்ஸ்லேருந்து ஃபைல் பிரிண்டர், காப்பி பண்றது பிரிண்டர் அந்த மாதிரிலாம் வச்சிருக்கிறாங்க. பார்க்க ஒவ்வொன்னும் வித்தியாசமாவும், ரொம்ப ஆச்சரியமாவும் இருந்தது. அப்புறம் வந்து நம்ம 18த் செஞ்சுரியில வரைஞ்ச ஸ் ஒரு டிராயிங்ஸ் வந்து அத பார்க்கும்பொழுது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஏன்னா, சென்ட் ஜார்ஜ் கோட்டைய யோட டிராயிங்ஸ் தான் அது. ஆனா, அதுக்கு பின்னாடி வந்து மலைகள்லாம் வரைஞ்சிருக்கிறாங்க. அப்போ சென்னையில வந்து மலைகள்லாம் இருந்திருக்குதுங்கிறத நினைக்கும் பொழுது, இப்போ ரொம்ப ஆச்சரியமா இருந்தது எனக்கு. அதுக்கு பிறகு வந்து ஃபர்ஸ்ட்டு கமிஷனர் ஆஃப் போலீஸ் இருந்தது. அ அப்புறம் வந்து ஃபர்ஸ்ட்டு உமன் எஸ்ஐ அவங்க ஃபோட்டோகிராஃப்ஸ வச்சிருந்தாங்க. அவங்க நேம் வந்து உஷா ராணி. 1973 பேட்ச்ன்னு நெனைக்கிறேன். அ அவங்க ஃபோட்டோஸ் வந்து இதில இது பண்ணியிருக்கிறேன். அ பாருங்க. அ அத தாண்டி அவங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட் யூஸ் பண்ண கேமராஸு, அந்த காலத்து பழைய கேமரா, அப்புறம் வந்து நெறையா கன்ஸு, வெப்பன்ஸு எல்லாமே அவங்க வந்து காட்சிப்படுத்தியிருந்தாங்க. அது எல்லாமே பார்க்க ரொம்ப நல்லா இருந்தது. இன்னொரு விஷயம் எனக்கு வந்து ரொம்ப புதிய இன்ஃபர்மேஷனா இருந்தது வந்து இந்த டிராஃபிக் லைட்ஸ் தான். இந்தியால வந்து முன்னாடி வந்து அ கிரீனுக்கு பதிலா நம்ம வந்து ப்ளூ லைட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்கங்கிறது வந்து எங்க மியூசியம் வந்த பிறகு தான் தெரியும். அங்க இருந்த அட்டெண்டர் வந்து தான் சொன்னாங்க. எனக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்கா இருந்தது. ப்ளூ லைட்ஸ் வந்து இந்தியால யூஸ் பண்ணியிருக்கோமா? நான் கேட்டேன் அவங்கள்ட்ட எந்த வருஷத்துக்கு அப்புறம் நம்ம கிரீன் லைட்டுக்கு மாறணும்னு. பட் அது அந்த இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு தெரியல. அ ஆனா இன்னும் வந்து ஜப்பான்ல வந்து ப்ளூ லைட்ஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆ ஸோ வந்து இந்த தகவல் வந்து ரொம்ப புதுசா இருந்துச்சு எனக்கு. உங்களுக்கும் கண்டிப்பா இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நெறைய விஷயங்கள் வந்து உள்ள இருக்குது இந்த மியூசியம்ல. ஆ நீங்க பாருங்க, நம்ம குழந்தைங்களுக்கு வந்து இது ஒரு நல்ல ஹிஸ்ட்ரிய வந்து எஜுகேட் பண்ண மாதிரி இருக்கும். ஏன்னா, நம்ம சின்ன வயசுல பார்த்த கேமராஸு அவங்களுக்கெல்லாம் இது வந்து ரொம்ப புதுசா இருக்கும். இந்த வீடியோ கேமராஸ் எல்லாம். ஆ ஸோ கண்டிப்பா அவங்க வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்கன்னு நம்புறேன். ஸோ அதுலயும் கன்ஸ் எல்லாம் வந்து நெறைய கன்ஸ் எல்லாம் இருக்குது. ஆ போலீஸ் யூஸ் பண்ணது மட்டும் இல்லாம, சிவிலியன்ஸ் யூஸ் பண்ண கன்ஸ் கூட இருக்குது. அதுலயும் வந்து ஒரு வாக்கிங் ஸ்டிக்லலாம் கன் இருந்தத பார்த்து ரொம்ப ஆச்சரியமா இருந்தது எனக்கு. அ அதுக்கு பிறகு வந்து சின்ன சின்ன கன்ஸ்லேருந்து ரொம்ப பெரிய கன்ஸ்லயே வந்து வித் நைஃபு இப்படி நெறைய இருந்தது. கடைசியா வந்து நம்ம சென்னை பிரசிடென்சியோட மேப்பு இருந்தது. ஸோ அந்த மேப்பு வந்து அந்த காலத்து மேப்பு ரொம்ப அதுவே இன்ட்ரஸ்டிங்கா தான் இருக்குது. ஆ அந்த மேப்பு பார்க்கும்பொழுது. ஸோ நீங்களும் பாருங்க.
இந்த இடம் வந்து கண்டிப்பா நீங்க போனீங்கன்னா உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நம்புறேன். ஸோ இந்த வீடியோ பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்.